2022ல் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்திருந்த அந்த படம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு பேன் இண்டியா மூவியாக வெளியாகி ஒரு சின்ன பட்ஜெட்டில் வெளிவந்த ஒரு படம். ஆனால் பெரிய ஹிட் கொடுத்து பெரிய வசூலை ஈட்டிய ஒரு படமாக அறியப்பட்டது. அதனுடைய கதை அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதையாக இருந்தது. சரி, காந்தாரா படத்தினுடைய அந்த மூலக்கதை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக காந்தாரா அப்படிங்கிறது துளு மொழி பேசக்கூடிய பழங்குடி சமூகத்தினுடைய ஒரு தெய்வம் பற்றியது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த படத்தினுடைய கதையில் 1847ஆம் ஆண்டிலிருந்தே அந்த படத்தோட கதை தொடங்குறத பார்க்க முடிகிறது. ஒரு நிம்மதியை தேடி அலையக்கூடிய அரசன், அதாவது ஜமீன்தார், அவர் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பழங்குடி சமூக மக்கள் வழிபடக்கூடிய ஒரு நடுகல் தெய்வத்தை பார்த்ததுமே அவருக்கு ஒரு நிம்மதி அடைந்த ஒரு உணர்வு வருது. அதனால் அந்த தெய்வத்தை தன்னோட அரண்மனைக்கு எடுத்து போய் அதுக்கு மாற்றாக அந்த பகுதி மக்களுக்கு 500 ஏக்கர் நிலங்களை அவர் எழுதி கொடுக்குறாரு. இந்த நிலங்களை பிடுங்குனா என்ன மாதிரியான எதிர்விளைவுகள் இருக்கும், தெய்வத்தோட எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏற்றுக்கிறாங்க. கதை அதன் பிறகு 1970ஆம் ஆண்டுக்கு நகருது. அரசனோட வழியில் வந்த ஒருத்தர், அதாவது அவரோட வழிவந்த வம்சாவளி, பழங்குடிகளுக்கு தன்னோட முன்னோர்கள் வழங்கிய நிலங்களுக்கான உரிமையை கொண்டாடுறாரு. கோயில் திருவிழாம் போது ஒரு சாமி ஆடுறவர்கிட்ட அவர் வாதிடுறாரு. சாமி ஆடுறவர் ஆவேசத்தோட காட்டுப்பகுதிக்குள்ளே போய் மறைகிறார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நீதிமன்றத்தை அணுகிய போது, அதாவது அரசனுடைய வம்சாவளி நீதிமன்ற வளாகத்திலேயே ரத்தம் கக்கி இறந்து போறாரு. கதை 1990க்கு பிறகு பயணிக்கிறதுல பார்த்தோம்னா, நீதிமன்றத்தில் இறந்தவரோட மகன் இப்போ ஜமீன்தாரா இருக்கிறார். அவர் தன்னோட தந்தையை மாதிரி இல்லாமல் பழங்குடி மக்களோட ரொம்ப இணக்கமாகவே பழகிறாரு. சாமியாடியோட மகன் சிவாவோடையும் நெருக்கமாக இருக்கிறாரு. சிவா அப்படிங்கிறவர் தான் கதையினுடைய நாயகன். சிவாவும் ஜமீன்தாரும் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரோட உடனே பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். வேட்டையாடுறது, நண்பர்களோட உல்லாசமாக திரியறது அப்படின்னு பொழுது போக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக சிவா வந்தாலும், தன்னோட முறைப்பெண் மீதான காதல் அப்படிங்கிறதும் அந்த கதையினுடைய ஒரு அங்கமாக வைக்கப்படுது. கதைக்குள்ள முரளிதர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அவர் தான் வனத்துறை அதிகாரியாக இருக்கிறாரு. ரொம்ப நேர்மையான அதிகாரியாக அறியப்படுற அவர் வனங்கள் எல்லாத்தையும் அரசாங்கத்தோட சொத்து அப்படின்னும் அதை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. லீலா வனத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியாக அந்த ஊர் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் அந்த பணியில் சேர்றாங்க. அன்னைக்கு ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படுது. முதல் நாளே அந்த பெண் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. வனத்துறையோட நடவடிக்கையினால பழங்குடிகளோட நிலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திருடப்படுறது தெரிய வருது. சிவாவுக்கும் அதிகாரிவுக்கும் ஒரு கட்டத்தில் மோதல் முற்றி போய் அவர் சிறைக்கு போகிறாரு. இதுக்கிடையில் சாமியாடியாக வாழ்ந்து வந்த சிவாவோட சித்தப்பா மகன் மர்மமான முறையில் கொல்லப்படுறாரு. கொலைக்கு சிவா பழி வாங்கினாரா, ஜமீன்தார் உதவி செஞ்சாரா அப்படிங்கிற முடிச்சுகள் அவிழ்றது தான் அந்த கிளைமேக்ஸ் கதை. இந்த கதையை இப்படியும் ஒரு பக்கத்தில் பார்க்கலாம். ஒரு வன தெய்வத்திற்கு ஒரு ராஜாவோட வாக்கும் அவரோட சந்ததியினர் அதை மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தெய்வம் தன்னை நம்பியவர்களை எப்படி காக்கும் அப்படிங்கிற ஒரு துன்பமான கதையை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாரம்பரியமான சில விஷயங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கம்பாலா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வரக்கூடிய எருது விடக்கூடிய விழா, பூதகோலா அப்படிங்கிற பாரம்பரிய கலைகளோட அந்த கதை ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனசாந்தி, உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசன் அதை தேடி போகிறாரு. அப்போ காட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. அங்கே வன மக்கள் பூஜிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை தன்னோட எடுத்துகிட்டு போக விரும்பக்கூடிய அரசனுக்கு தெய்வம் ஒரு கட்டளை விதிக்குது. இந்த கட்டளை அப்படிங்கிற இந்த விஷயம் இங்கே படமாக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஒன்றி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது தன்னோட குரல் ஒலிக்கக்கூடிய தூரம் எவ்வளவோ அந்த தூரம் வரையிலான இடத்தை தன்னை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு நிரந்தரமாக தரணும் அப்படிங்கிறது தான் அந்த தெய்வ வாக்கா இருக்குது. அதை மனப்பூர்வமாக நிம்மதியை தேடி வந்த அந்த அரசன் ஏற்றுக்கிறார், அதாவது ஜமீன்தார் ஏற்றுக்கிறாரு. அதன் பிறகு காலம் ஓடுது. பின்னாடி வரக்கூடிய புதிய தலைமுறைகள் இந்த நம்பிக்கையை ஒரு மூட நம்பிக்கையாக பார்க்குறாங்க. கொடுத்த நிலத்தை மீண்டும் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனுடைய கதை என்னவாகுது அப்படிங்கிறத படம் தெளிவாக உணர்த்துகிறது. ஸோ இந்த கோணத்திலையும் இந்த கதையை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு நம்ம படத்தில் பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம், படத்தோட மைய கதையினுடைய முக்கிய கருப்பொருள் அப்படின்னா, பெரும்பாலான பழங்குடி தெய்வங்கள் தொன்மங்களோட அடிப்படையோட பிணைந்திருக்கு அப்படிங்கிறத ஆழமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
பஞ்சுர்லி, குளிகா அப்படின்னு 2 தெய்வங்கள். பஞ்சுர்லி அப்படிங்கிறது செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு தெய்வம். குளிகா காவலையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு தெய்வம். இந்த கதையில சொல்லப்படக்கூடிய பஞ்சுர்லி அப்படிங்கிறது தான் நாட்டார் தெய்வ வழிபாடு. குளிகா அப்படிங்கிறது எல்லை தெய்வம். முதல்ல நாட்டார் தெய்வம்னா என்னன்னு பார்த்தோம்னா, கிராம மக்களோட வழிபாட்டில் இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாட்டு முறை. இவை நாட்டுப்புற மக்களால் தொன்று தொட்டு வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பெருந்தெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, அதிலிருந்து இது முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. பொதுவாகவே ஊர் தெய்வங்கள், குல தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் அப்படின்னு பல வகைகளில் இந்த தெய்வங்கள் வணங்கப்படுறதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் கூட இந்த நாட்டார் தெய்வ வழிபாடு முறை அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக வேரூன்றி போன ஒரு வழிபாட்டு முறை. பஞ்சுர்லி தெய்வத்தோட கதை அப்படிங்கிறது வாய்மொழி மரபிலிருந்து வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த கதைப்படி என்னன்னா, சிவனும் பார்வதியும் ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது அப்போ ஒரு காட்டு பன்றி ஒரு குட்டியை ஈன்று இறந்துடுது. அந்த குட்டியை பார்வதி எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் அந்த இளம் பன்றி குட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழிவுகரமானதாக வளர்ந்ததுனால சிவன் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் அதை கொல்லணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனுடைய அட்டகாசம் அந்த அளவில் இருக்குது. ஆனால் பார்வதி என்ன பண்ணுறாங்க, அந்த பன்றியை ஒரு அபிமானத்தோடு வளர்த்ததுனால சிவனை எப்படியாவது அந்த செல்ல பிராணியை கொல்லக்கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்தி வேண்டிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாரு சிவன் அப்படின்னா, அந்த காட்டு பன்றியை பூமிக்கு அனுப்புகிறாரு. மக்களை போய் பாதுகாக்கணும், அவங்கள்ட்டேருந்து ஒரு அஞ்சலி பெறக்கூடிய வகையில் செயல்படணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த பன்றி பஞ்சுர்லி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பூதம், அப்படி இல்லைன்னா ஆவியா மாறியது அப்படிங்கிறது புராணம். அப்போதான் இந்த பூதக்கோலாக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். குளிகா தெய்வம் அப்படிங்கிறது ஒரு பழமையான வழிபாட்டு தெய்வம், குறிப்பாக நம்ம எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சொல்லப்படக்கூடிய கதைன்னு பார்த்தோம்னா, அதாவது சிவபெருமானோட கணங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூதகணம் அப்படிங்கிறது விநாயகருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ படத்துல வரக்கூடிய இந்த குளிகா தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையுமே அந்த படத்துக்குள்ள கிரகிக்க மறந்த ஒரு தெய்வமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஆனா கதையே இந்த குளிகா தெய்வத்தை சுற்றி தான் நகர்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மிக முக்கியமான நாட்டு. முதல்ல குளிகா அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, கைலாயத்துல பார்வதி தேவி ஒரு நாள் சிவபெருமான் பூசிக்கிறதுக்காக திருநீர் எடுத்து கொடுக்குறாங்க, சாம்பல். அதில் ஒரு கல் இருந்திருக்கு. அதை சிவன் தூக்கி எறியும் போது சிவனோட திருமேனி பட்டதனால அந்த கல் அப்படிங்கிறது குளிகா அப்படிங்கிற பூதகணமாக மாறுது. அந்த கணத்தோட விசித்திரமான செய்கைகள் அப்படிங்கிறது சிவனை ரொம்ப வேதனையடைய வைக்கிறதுனால குளிகாவை வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு பணிவடை செய்யறதுக்காக அனுப்பி வைக்கிறார். அங்கேயும் குளிகாவோட செய்கைகள் மாறாததுனால ஆத்திரமடைஞ்ச விஷ்ணு என்ன பண்றாரு, குளிகாவில் நீ போய் பூமியில பிற அப்படின்னு சபிக்கிறார். பூமியில தாயோட நிறைமாத கர்ப்பத்தில் இருந்த குளிகா தன்னோட தாயிட்ட கேட்கும்போது, நான் உன் வயிற்றிலிருந்து எப்படி வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறது. அதுக்கு தாய் மற்ற குழந்தைகள் போல சுகப்பிரசவம் செய் அப்படின்னு சொல்றாங்க. சிவனையும் விஷ்ணுவையும் எப்படி ஆத்திரமடைந்த செய்த விலங்கு குணம் கொண்ட விதண்டாவாத செய்கைகளை உடைய குளிகா அப்படிங்கிறது அதனுடைய தன்மையை நீக்கி கொள்ளல. அந்த தாய் வயிற்றை கிழித்து கொண்டு அது வெளியே வருது. வந்த நேரத்தில் அதுக்கு ரொம்ப பசி அப்படிங்கிறதுனால கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே சாப்பிடுது. விஷ்ணு பார்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடலையும் குடித்து வற்றச் செய்து அதிலிருந்து மீன்களையும் தின்று தீர்த்துருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வனத்தில் புகுந்து யானை, குதிரை இதோட ரத்தத்தெல்லாம் குடித்தது அப்படிங்கிற புராண கதைகள் சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு தின்றும் அதனுடைய பசியும் தாகமும் தீராததுனால விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சுண்டி விரலினுடைய ரத்தத்தை கொடுத்து அதனுடைய பசியை தீர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கதை நம்பப்படுது. ஸோ இந்த குளிகா அப்படிங்கிறது பெரும்பாலும் பஞ்சுர்லி தெய்வத்தோட இணைந்து வழங்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக கர்நாடகாவில் இந்த வழிபாடு முறை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த வழிபாட்டு முறையினுடைய மிக முக்கியமான மூலம் அப்படிங்கிறது தான் பூதகோலா. இப்போ வராக ரூபம் அப்படிங்கிறது இந்த பூதகோலாவோடையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற பஞ்சுர்லி குளிகாவோடையும் எப்படி இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, வராக ரூபம் பாடலோடையே அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் அப்படிங்கிறது படத்தோட அடிநாதமா இருக்கு. இந்த பாடல்ல தோடி, மோகனம் அப்படின்னு 2 ராகங்களை சேர்த்து இசைச்சிருக்கிறதுனால தான் அதை நம்ம கேட்கும்போது ஒரு கிறக்கமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பயபக்தி உணர்வு அப்படிங்கிறதும் நமக்குள்ள தொற்றி இருக்கு. அது ஒவ்வொரு ஆன்மாவோட பக்தியும் ஆழ் மனதில் சென்று கிளறுது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்காம அப்படியே ஒரு ஸ்லோகம் மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட தனித்துவம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் இப்போ நம்ம மேலே சொன்ன கதை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பொருந்துறதை பார்க்க முடியும். பாடலில் வரக்கூடிய முதல் பத்தி வராகத்தை போற்றுவது. வராக ரூபம் தெய்வ வரீட்டம் வரஸ்மித வதனம் வஜ்ர தந்த தர ரக்ஷா கவசம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வராகம் அப்படிங்கிறது காட்டு பன்றியோட
ஒரு ஒப்பற்ற, அது கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ரூபமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வரங்கள் பல தரக்கூடிய ஒரு மகிழ்ந்து இருக்கக்கூடிய கோலம். வைரம் போல அங்கங்க ஒளிரக்கூடிய அதனுடைய தந்தங்கும் நம்ம எல்லாரையும் கவரக்கூடிய காக்க வந்த கவசமா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வர்ணிக்குது. பாடலோட 2வது பத்தி பார்த்தோம்னா குளிகாவை பற்றி சொல்லக்கூடியது. இதுவும் வராகத்துக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. சிவசம்பூத புவி சம்ஜாத நம்பி தவ கிம்பு கொடு வவ நீத சாவிர தைவத மன சம்பிரீத்த பேடுத நிந்தவு ஆராசி தூத. இப்போ சிவபெருமானோட சாராம்சம் கொண்டவரும் பூமி தாயோட ஒன்றி இருக்கக்கூடியவருமான அவரை நம்பியவர்களுக்கு அபயம் தரக்கூடியவர், 1000 தேவர்களோட மனதை கவர்ந்தவரமான தேவர். இப்போ நம்ம இந்த கதைப்படி இந்த பாடல் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூதகோலா எப்படி இந்த வராக ரூபத்துக்கு இணைக்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதனால தான் இந்த பூதகோலா ஆடக்கூடியவங்க சிவனை குறிக்கக்கூடிய வகையில் முக்கண் குறியிட்ட நெற்றியில் இட்டிருப்பாங்க. மங்களத்தை குறிக்கக்கூடிய வகையில் மஞ்சள் நிறம் பூசி வராக படிமம் அப்படிங்கிறத தலையில் தாங்கி ஆடுவாங்க. ஒரு பன்றி மெட்டல் பாடி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த குளிகா கொலா ஆட்டத்தில் நடனமாடுபவர்கள் குளிகாவையும் கொலாவையும் சேர்த்து தான் அந்த பூதகோலா சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குளிகாவாக மனித முக ரூபம் கொண்டு கருப்பு சிவப்பு வர்ணங்கள் அப்படிங்கிறத பூசி ஆடிருப்பாங்க. அதுதான் காந்தாரா படத்தில் அந்த கதையினுடைய நாயகன் அந்த கடைசி கிளைமேக்ஸினுடைய 20 நிமிட காட்சியில் அந்த ஹோல் பண்ணக்கூடிய அந்த நடிப்பில் பார்க்க முடியும். ஸோ காடுகளோட முடிசூடா மன்னனான வராகம் காட்டினுடைய தெய்வமாக கருதப்பட்டிருக்கு. அந்த பஞ்சுருளி தெய்வத்திற்கு உருவம் அப்படிங்கிறது கிடையாது. செங்குத்தா நிறுத்தப்படக்கூடிய ஒரு கல் ரூபமாகத்தான் வணங்கப்பட்டு ஆண்டுக்கு ஒரு நாள் பூதகோலா அப்படிங்கிற பாரம்பரிய ஆட்டம் நிகழ்த்தப்பட்டு அதுக்கு காட்டப்படக்கூடிய அந்த நிகழ்வில் வாக்கு கேட்கப்படுறது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்போ வராகத்தை போன்ற உருவ கவசம் அப்படிங்கிறது சாத்தப்படுது. பஞ்சுருளி தெய்வத்திற்கு அப்படின்னு ஒரு தனி கதை இல்லை. மனிதன் காட்டுக்குள்ள பெரும்பாலும் சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகளோட நேரடியாக தொடர்பு கொள்றதில்ல. ஆனால் சாதுவான வராகத்தினை அடிக்கடி பார்க்க முடியும். அதனால தான் இந்த படத்தில் கூட கதை நாயகன் காட்டுப்பன்றியை வேட்டையாடுறது அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். ஆனால் பஞ்சுருளி ஆடக்கூடியவங்க வராகத்தை வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கதையினுடைய நாயகன் முதல்ல சிவா அந்த குடும்ப வழக்கப்படி அந்த பூதகோலாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய சித்தப்பா மகன் அதை செய்வார். அவருடைய மர்மமான இறப்புக்கு அப்புறமா தான் அதை சிவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வராகம் மனிதனை சீன்றதில்லை, இருந்தாலும் அது மனிதனை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட விலங்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. இப்போ இந்த படத்தில் பஞ்சுருளி அப்படிங்கிறது வராகமாகவே காட்டப்பட்டிருக்கும். குளிகா தான் நம்ம ஹீரோ. மறைந்து போகிறது, பூதகோலா ஆடுறது, அதுக்கப்புறம் மறைந்து போகிறது அப்படின்னு அந்த ஆட்டத்தோட முக்கியமான கட்டங்களில் ஒன்றாக அது பார்க்கப்படுகிறது. நிஜ ஆட்டத்தில் தெய்வம் நீங்கி மறையிறதா காட்டப்பட்டாலும் படத்தில் காட்டப்படக்கூடிய அந்த அமானுஷ்ய முறையில் ஆடுறவரதே ஒரு அந்த பூதகோலா போட்டு ஆடக்கூடிய நபரே மறையிறதா சொல்லப்படுறது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான உண்மையாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது, மறையிறது அப்படிங்கிறத மோக்ஷம் அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள் குறிப்பிடுது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய சூசகம். அப்போ பஞ்சுருளி அப்படிங்கக்கூடிய தெய்வீக ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தெய்வ நிலையை அடைந்து ஆடக்கூடிய ஒரு நடனமாக பூதகோலா கருதப்படுது. எல்லாராலையும் இந்த நடனத்தில் பங்கேற்க முடியாது. இதுக்காக பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சமுதாயத்தில் கொஞ்சம் மதிக்கத்தக்கவர்களாக வாழ்ந்து வரக்கூடிய நபராகவும் இருக்கிறாங்க. தங்களோட வயல், தாங்கள் இருக்கக்கூடிய நிலப்பகுதி, இது எல்லாத்தையும் பாதுகாத்து வந்த தெய்வமாக பஞ்சுருளி வழிபடப்படுது. அடிப்படையில் காடு, பழங்குடி மக்கள், நில உரிமை, அரசினுடைய செயல்பாடு, அரசியல், இப்படி பல கோணங்களில் எல்லாத்தையும் இணைத்து ஒரு புள்ளியில் சேர்க்கக்கூடிய பணியை இந்த கதையினுடைய நாயகன் ரிஷப் ஷெட்டி செஞ்சிருக்கிறாரு. ஸோ படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக நம்மளுடைய தொன்ம தெய்வங்களுடைய வழிபாட்டிலிருந்து எப்படி காடை காக்கலாம், எப்படி அரசு இதில் செயல்படணும் அப்படிங்கிற அரசியலோடு அது பேசப்பட்டிருந்தாலும் இந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் நாட்டார் தெய்வ வழிபாடு முறை அப்படிங்கிறத மீண்டும் ஆழமாக சொல்லியிருக்கிறதுனால அது இன்னும் கனெக்டிவிட்டியை எல்லாருக்கும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காந்தாரா சாப்டர் 1ல் என்ன மாதிரியான விஷயங்களை ப்ரீக்வெல்லாக வச்சிருக்க போகிறாங்க, அது என்னென்ன புராண கதைகளையோ அல்லது தெய்வ வழிபாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களையோ நமக்கு உணர்த்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை இந்த வராக ரூபம் பாடலை கேட்டுட்டு போகும்போது நமக்கு இன்னும் அந்த படத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்கும்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க.